இலக்கினர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று சனிக்கிழமை அ ஜூன் மாதம் 6ஆம் தேதி. வழமை போல உலக நகர்வுகள் என்ற ஒரு அப்டேட் தான் இது. அ இது கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான ஒரு அ மறு ஆய்வு இது. இந்த இந்த ஆய்வில் முதலில் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அதாவது இன்று அதிகாலை நேற்றிரவு என்று சொல்லலாம். இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் உள்ளூர் நேரம் மீண்டும் ஒரு மோதல் வெடித்திருந்தது. இந்த மோதல் ஏன் வெடித்தது என்று சொன்னால், அமெரிக்கா அண்மை காலமாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணையில் நிற்கின்ற கப்பல்களை இரவோடு இரவாக ஈரானுக்கு தெரியாமல் அமெரிக்கா படையினர் வெளியில், அதாவது ஓமான் வளைகுடாவில் இருந்து பாதுகாப்பை வழங்க அங்கிருந்து அவர்கள் அந்த கப்பல்களுக்கான உத்தரவுகள் மற்றும் அந்த வழித்தடங்கள் தொடர்பான பாதைகளை அமைத்துக் கொடுப்பது மட்டுமல்லாது, ஈரானின் ரடார்களை ஜாமிங் மூலம் அதை மறைத்துவிட்டு அதை செயலிழக்க செய்துவிட்டு சில கப்பல்களை அங்கிருந்து நகர்த்தி வந்திருந்தனர். ஆனால் ஈரான் பல கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது, பல கப்பல்களை கைப்பற்றியிருந்தது, பலவற்றை திருப்பியும் அனுப்பியிருந்தது. அதே போலதான் இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் 4 அமெரிக்க நிறுவனங்களுக்கு சேர்ந்த சொந்தமான 4 கார்கோ கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையினூடாக கடக்க முற்பட்டிருந்தன. அதை ஈரான் தனது ரடார்கள் மூலம் கண்டறிந்திருந்தது. உடனடியாகவே ஈரான் அந்த கப்பல்களை நோக்கி ஏவுகணை ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் 4 அனுப்பியிருந்தது. ஆனால் அந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை உடனடியாக அமெரிக்க படையினர் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு கப்பலை ஈரான் மடக்கி பிடித்திருக்கின்றது. அது அமெரிக்காவின் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு கப்பல். அதன் காணொளிகளையும் ஈரான் வெளியிட்டிருந்தது. ஏனைய 3 கப்பலும் திரும்பி விட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த தாக்குதலை தொடர்ந்து, அதாவது இந்த அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து அமெரிக்கா உடனடியாகவே ஈரான் பந்தர் சிரிக் கடற்படை தளத்தின் மீது 5 முறை தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஈரான் படையினரின், அதாவது IRGC என்ற ஒரு இராணுவ வீரர் கொல்லப்பட்டதாகவும், மேலும் ஹெய்சிம் தீவில் இருக்கின்ற தொலைத்தொடர்பு மையங்கள், ரடார் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் ஏன் அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த ஹெய்சிம் தீவை தொடர்ச்சியாக குறிவைக்கிறது என்று சொன்னால், அந்த தீவில் தான் ஈரான் ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்று சொல்றது, ஏவுகணைகளை முன்கூட்டிய கண்டறிதல், மற்றது நவீன ரடார்கள் தொகுதி இருக்கின்றது, சிக்னல் ஜாமர்ஸ் இருக்கின்றது என்று சொல்லி அந்த தீவு ஈரான் ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தீவு. அந்த தீவில் இருக்கின்ற ரடார்களை தாக்கி அழித்து விட்டால் இந்த ஹோர்முஸ் நீரிணையினூடாக இரவோடு இரவாக அமெரிக்காவால் களவாக நகர்த்தப்படும் கப்பல்களை ஈரான் கண்டறிய முடியாது என்பதற்காக தொடர்ச்சியாக அந்த தீவை தாக்கி இருக்கிறார்கள். அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சினத்தை மூட்டியிருந்தது. உடனடியாகவே ஈரான் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரான் முன்னரைய போல பின்னிப்பதில்லை, உடனுக்குடன் தாக்குதலை நடத்தி விடுவதுண்டு. ஈரான் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த புஷோர் மாகாணத்திலிருந்து குவைத்தை நோக்கி பல ஆளில்லாத விமானங்களையும் 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவியிருந்தது. அதே போல பாஸ் மாகாணத்தின் கராப் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏறத்தாழ 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பல ஆளில்லாத விமானங்களையும் இந்த பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தை நோக்கி ஏவியிருந்தது. இந்த தலைமையக அதாவது மொத்தமாக 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 17 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் ஏவப்பட்டிருந்தன. மனாமா நகரில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம், அதாவது பஹ்ரைன் தேசிய பாதுகாப்பு முகாமை என்று சொல்வது, அதற்கு வெளியே இந்த ஏவுகணைகளின் சிதறல்கள் வீழ்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இதே சமயம் ஈரான் இந்த தாக்குதலின் போது
ஒரு புதிய வகை விமானத்தை, ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை பயன்படுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது. HS-21 என்றது சாஹிப் டானா என்ற இந்த விமானம் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா அதாவது கடந்த வாரம் இடம்பெற்ற தாக்குதல்களில் அமெரிக்க படையினர் காயமடைந்திருந்ததாக கூறியிருந்தோம். அந்த படையினரை ஏற்றிச் செல்வதற்கு அமெரிக்காவின் அதாவது இந்த மெடிக்கல் இவாக்குவேஷன் சொல்றது அந்த விமானங்கள், அதாவது குளோப் மாஸ்டர் 17 ரக விமானங்கள் மூலம் அவர்களை ஜெர்மனியில் இருக்கின்ற இராணுவ தளங்களுக்கு கொண்டு போயிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மொத்தமாக இதுவரையில் அமெரிக்க படையினர் காயமடைந்த படையினரின் எண்ணிக்கை 410ஆக உயர்ந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட 14 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் இந்த ஈராக்கில் இருக்கின்ற கர்ட்ஸ் அமைப்பினரின் தளம் மீதான தாக்குதலின் போதும் ஒரு அமெரிக்க படையினரும் ஒரு பிரித்தானியா படையினரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். கொல்லப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது பிபிசியின் ஆய்வாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அமெரிக்கா இந்த ஈரானுடனான சண்டையில் கடும் தோல்வி அடைந்திருப்பதாக. பிபிசி பெருமளவில் இவ்வாறு அறிக்கைகளை விடுவதில்லை. இப்போது ஒரு ஆய்வறிக்கையாக ஒரு அரசியல் ஆய்வாளரின் மூலம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா சூப்பர் பவர் என்ற அமெரிக்காவின் அந்த கதை முடிந்து விட்டது என்று சொல்லியும், புதிய சூப்பர் பவராக ஈரான் அந்த பிராந்தியத்தில் உருவெடுத்திருக்கிறது என்று சொல்லியும், அமெரிக்கா இந்த போரில் முற்றாக பின்வாங்கி ஓடி இருக்கிறது என்று சொல்லியும், அவர்கள் இலக்கை அடையவில்லை, ஆனால் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த போருக்கு சென்றார்களோ அந்த இலக்கை அடையவில்லை, ஆனால் மாறாக புதிய நெருக்கடியை தோற்றுவித்திருக்கிறார்கள். அதுதான் ஹோர்முஸ் நீரிணையின் மூடல் என்று கூறியிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் அது இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது, இந்த போரில் மட்டும் அவர்கள் தோற்கவில்லை, இந்த பேச்சுவார்த்தையிலும் அமெரிக்கா தோல்வியை கண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதுவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இதே போன்ற ஒரு செய்தியைத்தான் இந்த கார்டியன் பத்திரிகையும், பிரித்தானியாவில் இருக்கின்ற கார்டியன் பத்திரிகையும் தெரிவித்திருக்கின்றது. அதாவது அமெரிக்கா இந்த ஈரானுடனான போரில் ஒரு கடுமையான பின்னடைவை சந்தித்திருப்பதாக கார்டியன் பத்திரிகையும் தனது செய்தி ஆய்வில் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் அதாவது இந்த ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்கா ஏற்கனவே ஈரானுடன் நடைபெற்ற இந்த 40 நாள் மோதல்களில் 30க்கு மேற்பட்ட MQ-9 ரியாக்டர் என்ற விமானங்களை இழந்திருந்தது. கிட்டத்தட்ட 1 பில்லியன் பெறுமதியாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இழக்கப்பட்ட விமானங்கள். இப்போது அமெரிக்கா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. உலகில் இருக்கின்ற அமெரிக்காவின் தோழமை நாடுகள் அவர்களிடம் இந்த MQ-9 ரக விமானங்கள் இருந்தால் அவற்றை தங்களுக்கு மீண்டும் விற்பனை செய்யுமாறும் அமெரிக்கா அதனை வாங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதை தரும்படி கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 42க்கு மேற்பட்ட விமானங்களை 40 நாள் சண்டையில் அமெரிக்கா இழந்திருந்தது. ஈரான் உங்களுக்கு தெரியும், நேற்றும் பேசியிருந்தோம். அதாவது ஈரான் புதிய பெருமளவான ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றது. நிலத்திலிருந்து வானுக்கு ஏவுகணைகள், அது ரஷ்யாவின் ஏவுகணைகளையும் பயன்படுத்துகிறது, சீனாவின் ஏவுகணையும் பயன்படுத்துகிறது, உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட அவர்களுடைய ஏவுகணைகளையும் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது. ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையின் மூடல் பெருமளவான நாடுகளின் பொருளாதாரத்தை கடுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது இன்னொரு ஆய்வை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதாவது ராஜதந்திரத்தை விட வேகமாக எண்ணெய் தீர்ந்து வருகின்றது என்று ஒரு தலைப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஈரானுடனான ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது என்றும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் வாஷிங்டன் தொடர்ந்து பேசி வரும் வேளையில் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் போரின் விளைவுகள் மேலும் மேலும் அந்த எண்ணெய் சந்தையில் இந்த போரின் விளைவுகளை நாங்கள் மேலும் மேலும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் எண்ணெய் கையிருப்பு ஏற்கனவே 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு இல்லாத அளவுக்கு
அதாவது 1.57 பில்லியன் ரூபாய்களாக குறைந்துள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். என்ன நடந்தது இதற்கு என்று அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவின் எரிசக்தி துறையின் தரவுகளின்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் பொருட்களின் மொத்த கையிருப்பு 10.6 மில்லியன் பீப்பாய்களாக குறைந்துள்ளது என்றும், இந்த எண்ணிக்கை மட்டும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் போர் மற்றும் அதிகரித்து வரும் ஏற்றுமதிகள் காரணமாக இந்த சரிவு பல மாதங்களாக தொடர்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு கையிருப்பின் அளவு 1.92 பில்லியன் பீப்பாய்களை தாண்டி இருந்தது என்றும், அந்த எண்ணிக்கை இப்போது 2000களின் அடிப்படையிலான நிலைகளுக்கு திரும்பி இருக்கிறது. அதாவது 2000 ஆண்டின் அடிப்படை நிலைக்கு திரும்பி இருக்கிறது என்றும், மேலும் அமெரிக்க ஏற்றுமதிகள் கடுமையாக அதிகரித்துள்ள நிலையிலும் இந்த சரிவை அதற்கு 2 காரணங்கள் கூறுகிறார்கள். என்றால் அமெரிக்கா அதிக அளவான எண்ணெயை ஏற்றுமதி செய்தும் வருகிறது. ஆனால் ஏற்றுமதி செய்கிற எண்ணெயை அவர்கள் தயாரிக்க முடியாத நிலையில் கையிருப்பிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. போருக்கு முன்பு அமெரிக்கா தினமும் சுமார் 4.4 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய்களை ஏற்றுமதி செய்தது. மார்ச் மாதத்தில் அதன் எண்ணிக்கை 5 மில்லியன் பரல்களாக இருந்தது. ஏப்ரலில் 5.4 மில்லியன் பரல்களாக உயர்ந்தது. இப்போது அது ஒரு நாளைக்கு 5.8 மில்லியன் பரல்களை ஏற்றுமதி செய்கின்றது. அதாவது மத்திய கிழக்கில் ஏற்பட்டு வரும் விநியோக இழப்புகளை ஈடு செய்வதில் அமெரிக்கா இப்போது முக்கிய பங்காற்றுகிறது என்று சொல்லியும், முன்பு ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற எண்ணெய் அளவுக்கு பதிலாக இப்போது அமெரிக்கா எண்ணெய் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு செல்வதாகவும், விலைகளை பராமரிப்பதற்காக, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெய் விலை இந்த ஈரான் சண்டையால் $120, $150, $170 செல்லும் என்று கூறினாலும் இன்னும் அவ்வாறு செல்லவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த எண்ணெய் விலைகளை பராமரிப்பதற்காக வாஷிங்டன் தனது மூலோபாய எண்ணெய் கையிருப்புகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி வருகிறது என்றும், அவற்றிலிருந்து ஏற்கனவே சுமார் 50 மில்லியன் பரல்களை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், மேலும் கூடுதலாக 172 மில்லியன் பீப்பாய்களை அதிலிருந்து எடுப்பதற்கு அவர்கள் ஒப்புதலை வாங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இருப்புக்களை மட்டும் பயன்படுத்துவது அசாதாரணமாக தெரியவில்லை. அவை நெருக்கடியின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு துல்லியமாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இருப்பினும் பிரச்சனை என்னவென்று சொன்னால் மோதல் நீடித்து வருகின்றது. மேலும் அமெரிக்கா தனது சொந்த வளங்களை கொண்டு தனது பற்றாக்குறையை தொடர்ந்து ஈடு செய்து உலக சந்தையை படிப்படியாக பழக்கப்படுத்தி வருகின்றது. இந்த சூழலில் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன. போருக்கு முன்பு ஒரு பேரல் எண்ணெய் சுமார் ஒரு $68 இருந்தது. மார்ச் மாதத்தில் அதன் விலை $78 நெருங்கியது. பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முறிந்து ஹோர்முஸ் நீரிணை வழியான விநியோக கட்டுப்பாட்டுகள் தொடரும் பட்சத்தில், அதாவது மன்னிக்கவும், இப்போது அந்த எண்ணெய் விலை $96 உயர்ந்திருக்கின்றது. அப்ப இனி பேச்சுவார்த்தைகள் முறிந்து ஹோர்முஸ் ஜலசந்தி வழியான விநியோக கட்டுப்பாடுகள் தொடரும் பட்சத்தில் ஒரு பேரல், அதாவது இந்த பேச்சுவார்த்தைகளில் முடிந்து முற்றாக இந்த கட்டுப்பாடுகள் ஹோர்முஸ் நீரிணையில் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரு பேரல் எண்ணெய் $150 முதல் $200 வரை இருக்கலாம் என்று சாத்தியக்கூறுகளை அமெரிக்க சிந்தனை குழுக்கள் வெளிப்படையாகவே தெரிவித்து வருகின்றன. போருக்கு உடனடி முடிவு வரவிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக தொடர்ந்து பேசி வரும் நிலையில், அமெரிக்க பொருளாதாரம் தனது சொந்த கையிருப்பு மற்றது ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியை புறக்கணித்து உலகளாவிய சந்தையை தக்க வைக்கும் கொள்ள வேண்டிய தேவையை சார்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் தற்போது வாஷிங்டனால் இழந்த அளவுகளை ஈடு செய்ய முடிந்தாலும் ஒரு புதிய சுற்று பதட்டம் அதிகரித்தால் அமெரிக்காவின் உள்நாட்டு அமைப்பின் மீதான சுமை மிக வேகமாக அதிகரிக்கும் என்றும், குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியான விநியோக கட்டுப்பாடுகள் தொடர்ந்தால் இது நிகழும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவின் எரிபொருள் நிலைமை மிக மிக மோசமடைந்து வருவது, அமெரிக்கா இந்த தற்போதைய ஈரான் போரால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று காட்டுவதற்காக தனது வளங்களை செலவழித்து வருவதாக தான் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இன்னொரு செய்தி என்னென்று சொன்னால், தற்போது இந்த ஆயுத பற்றாக்குறை
அல்லது ஆயுதங்கள் மேற்குலக நாடுகளுக்கு ஆயுதங்களின் தேவை அதிகரித்திருக்கின்றன. மற்றது மேற்குலக நாடுகள் இந்த ஆயுதங்களை ஈடு செய்ய முடியாமல் ஈரானுடனோ அல்லது சீனாவுடனோ ஈடு செய்ய முடியாத நிலையில் பிரித்தானியாவின் $3 பில்லியன் பவுண்ட்ஸ்கள் பெறுமதியுள்ள ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் மீண்டும் நோர்வேயில் பழுதடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற கப்பல் நோர்வேயின் தென்மேற்கு கடற்கரையில் உள்ள ஸ்டாட்வாக்கர் என்ற துறைமுக நகரத்தில் சிக்கியிருக்கின்றது. இருப்பினும் அது ஒரு சிறு கோளாறு என்றும் கப்பல் விரைவில் மீண்டும் கடலுக்கு திரும்பும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் MOD தெரிவித்திருக்கின்றது. இதில் சங்கடமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த துறைமுகத்தில் முன்னதாக நின்ற போது இந்த கோளாறு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. ஆனாலும் பழுது பார்ப்பதற்காக திரும்புவதற்கு முன்னர் அந்த கப்பல் 10 நாள் நேட்டோ பயிற்சியை வழிநடத்த சென்று வந்தது. பிரிட்டிஷ் கடற்படையின் வலிமையை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு முதன்மை கப்பலுக்கு பழுது பார்ப்பதிலேயே அதிக நேரம் செலவாகிறது என்று சொல்லி இந்த ஸ்கை நியூஸ் அதனை ஒரு தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கின்றது. இதே சமயம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று காசா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் காசா பகுதியில் ஹமாஸ் என்ற ஹுசேன் பிரிகேட்டின் கட்டளை தளபதியை படுகொலை செய்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் மேற்கு கரை பகுதியில் வயல்களில் தங்கள் பயிர்களை விளைவித்த பலஸ்தீனிய மக்களின் வயல்களை அங்கு அத்துமீறி குடியேறியவர்கள் தீயிட்டு கொளுத்தியதையும் அதை அவர்கள் அணைப்பதற்கு போராடி வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. லெபனான் மீது இன்று இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் லெபனானின் மிக முக்கிய அதிகாரியான பிரிகேடியர் ஜெனரல் தர இராணுவ அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடன் இருந்த ஏனைய படையினரும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர் வாகனத்தில் இருந்தவர்கள். இந்த நிலையில் லெபனான் இராணுவ தளபதி தற்போது பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார். பாகிஸ்தான் இராணுவ தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீரை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மறுபடியும் துருக்கியின் பத்திரிகைகள் என்ன கூறுகிறது என்று சொன்னால், லெபனான் பாகிஸ்தானிடமிருந்து JF-17 ரக விமானங்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். லெபனானின் வான்படையிடம் பெரிதாக விமானங்கள் இல்லை. அவர்கள் செஸ்னா 208 மற்றது சூப்பர் டூனகோ ரக விமானங்களைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விமானங்களிலிருந்து JF-17க்கு அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கும். இதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் படையினரை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இஸ்ரேலின் ஒரு படை, அதாவது தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் புதிதாக கைப்பற்றப்பட்ட பகுதிகளைத்தான் ஹிஸ்புல்லாக்கள் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தாக்குதலில் 2 படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் கேப்டன் தர அதிகாரி, இன்னொருவர் சார்ஜன் தர அதிகாரி என்று கூறப்படுகிறது. அதே சமயம் அந்த இடத்தில் 2 டேங்குகள் தாக்கப்பட்டு டேங்குகள் எரிவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் சைரன்கள் ஒலிப்பதாகவும் வான்பரப்பில் வெளிநாட்டு வான்கலங்களை கண்டதாகவும் கூறுகிறார்கள். ஆளில்லாத தாக்குதல் விமானங்களாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த லெபனானில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு கட்டார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் ரெசல்யூஷன் 1701 என்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் இஸ்ரேல் தாக்குதல் மிகவும் அதாவது ஐநா விதிகளை மீறுவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறுவது மட்டும்தான், எதற்கும் இதற்கப்பால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்றுதான் நினைக்கிறேன். அதே சமயம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் மீதான தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 13 பேர் இஸ்ரேலியர்கள் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இவர்களுடன் சேர்த்து February 28ஆம் தேதியிலிருந்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9018 என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம்
இந்த இஸ்ரேலின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் பென் ஹபீர் மற்றும் நிதி அமைச்சர் ஆகியோர் மீது ஒரு ஒரு தடையை கொண்டு வரப்போவதாக எகிப்தை சேர்ந்த ஊடகமான அல் ஜோம் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அண்மையில் அயர்லாந்து தடையை விதித்திருந்தது, பிரான்ஸ் தடையை விதித்திருந்தது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடையை விதிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த இஸ்ரேலின் தொடர்ச்சியான இஸ்ரேலின் பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஈரான் போரை முடிக்க விடாமல் அதை நீடிப்பதற்கும் இஸ்ரேல் தான் முக்கிய காரணம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது வலுவாக நம்புகின்றது. அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த போர், அதனால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்து வருகின்ற நிலையில் ஜெர்மன் அதிபரின் அப்ரூவல் ரேட் என்றது கிட்டத்தட்ட 15% வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஐரோப்பாவின் வரலாற்றில் மிகவும் குறைவான அப்ரூவல் ரேட்டை எடுத்தவராக தற்போது அவர்கள் 15% எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரான் போரை பொறுத்தவரையில் அமெரிக்காவும் ஈரானும் எந்த ஒரு விதத்திலும் ஒரு போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. அவர்கள் இந்த போரில், அதாவது இதில் இந்த போரை முடிப்பதற்கு ஒன்று இஸ்ரேலும் அவர்களை அனுமதிக்கப் போவதில்லை. அதே சமயம் இஸ்ரேலுக்கு இந்த வழியில் செயற்பட ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்ற கேள்வியையும் சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதாவது சர்வதேச சமூகத்தில் யாரும் இஸ்ரேலை தடுக்க தயாராக இல்லை என்றும் அமெரிக்காவின் ஜோர்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் இது தொடர்பாக பேசும்போது தெரிவித்திருக்கின்றார். தெற்கு லெபனானில் வசிப்பவர்களை வெளியேற்றும் முயற்சியில் இஸ்ரேல் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதால் அதில் லெபனானை காசாவாக மாற்றலாம் என்றும், அந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதென்றும், இது காசா பகுதியில் அது மேற்கொண்டதை போன்ற ஒரு நடவடிக்கை என்றும் ஹஷோமி அல் ஜசீராவிடம், ஹஷோமி என்ற இணை பேராசிரியர் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கிறார். நம்பகமான ஊடகங்கள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளிடமிருந்து தாங்கள் பெற்ற அனைத்து அறிக்கைகளும் முற்றிலும் துல்லியமானவை என்று சொல்லியும் இது இஸ்ரேலின் கொள்கை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தெற்கு லெபனான் மக்கள் காசாவில் இது போன்ற தாக்குதல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் செய்வதை ஆதரிக்கிறது என்று சொல்லியும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது என்றும் அது ஹஷோமி தெரிவித்திருக்கின்றார். அதாவது எந்த ஒரு முஸ்லீம் அல்லது அரபு நாடுகளும் இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை முறித்துக் கொள்வதாக அச்சுறுத்தவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது இஸ்ரேல் இந்த முற்றிலும் கட்டுப்பாடற்ற வழிகளில் செயற்படுவதை தடுக்க எந்த வழிகளும் இல்லை என்று சொல்லியும் இஸ்ரேலுக்கு இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இந்த அனைத்துலக சமூகம் வெளிப்படையாகவே அனுமதியை வழங்கியிருப்பதாகவும் தான் அவர் கூறியிருக்கின்றார். இத்துடன் இன்றைய உலக வளம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை புதிய அப்டேட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.